ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னுடைய யூனிகான் பைக் இதோட 11 வருஷம் ஆச்சு பர்ச்சேஸ் பண்ணி அண்டு 12வது வருஷம் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி பார்த்தாலும் ஒரு டூ வீலரோ இல்லை வந்து த்ரீ வீலரோ இல்லை ஃபோர் வீலரோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபேமிலிக்காகவோ இல்லை வந்து லாங் டிரைவுக்காகவோ இல்லை ஆஃபீஸ் பர்பஸ்க்காகவோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வண்டியை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து புரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஓனாக வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுறோம் இல்லை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம் விதத்தை வந்து தான் வந்து நம்ம வந்து லாங் லைஃப் வச்சுட்ருக்க முடியும். ஸோ எவ்ரி டைம் வந்து நம்ம போயிட்டு மெக்கானிக்கல் கிட்ட வந்து விட்டுட்டு சர்வீஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து கண்டிப்பாக அதுக்காக வந்து சர்வீஸ் சார்ஜஸ் ஆகும், இல்லை வந்து ஸ்பேர் மாற்றும் போது கண்டிப்பாக சர்வீஸ் சார்ஜஸ் ஆகும். ஸோ அந்த விதத்தில் வந்து என்னுடைய வெஹிக்கிளில் எந்த விதமான ப்ராப்ளம் வந்தாலுமே வந்து அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, இல்லை வந்து அது ஒரு ஸ்பேர் இல்லாமல் இருக்கிற ஒரிஜினல் ஸ்பேரை வச்சு எப்படி நம்ம அதை வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, இது மாதிரி விஷயத்த வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் வந்து என்னுடைய வெஹிக்கிளை வந்து ஓரளவுக்கு இஷ்யூஸை நானே வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்கேன் மெக்கானிக்கலுக்கு போகாமல். ஸோ பெரிய இஷ்யூ இல்லாமல், என்ஜின் சர்வீஸ் இல்லாமல். ஸோ இந்த விதத்தில் வந்து என்னுடைய வெஹிக்கிளில் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வீடியோ மேக் பண்ண காரணம் ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகுது கிடையாது. ஸ்பீடோமீட்டர் மாற்றுறதா இருந்தால் கம்ப்ளீட் செட்டப் தான் மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. மீன் எப்படின்னா, ஸோ ஸ்பீடோமீட்டரு அது கூட சேர்ந்து வந்துட்டு இருக்க பெட்ரோலினுடைய சென்சார் மீட்டரு அண்ட் வந்து என்ஜினுடைய ஆர்பிஎம் மீட்டர், இது மூணையும் சேர்த்து தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மார்க்கெட்லேயே வந்து நீங்கள் வந்து ஹோண்டா சர்வீஸ் சென்டர்லேயே வந்து அப்படி தான் வந்து சஜஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 2600 டு 2800 ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 3000 ப்ளஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ நம்ம வந்து இதை எப்படி வந்து கட் பண்ணுறது, இல்லை வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் அதான் வந்து வண்டியிலே இருக்கிற வந்து ஓஎம் ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறது, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணேன். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் வீடியோ போடுறதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராப்ளத்துக்கும் வந்து வெளியே போய் தான் நம்ம வந்து சொல்யூஷன் தேடணுன்றது கிடையாது. ஸோ நமக்கு நாமே வந்து அனலைஸ் பண்ணி அது என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுதுன்னா அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து என்னுடைய வெஹிக்கிள் வந்து ஐடென்டிஃபை பண்ண ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், அதுவும் எந்த விதமான ஸ்பேர் ரீப்ளேஸ் பண்ணாமல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வெஹிக்கிளினுடைய ஹெட் லைட் அசம்பிளை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீடோமீட்டருடைய அசம்பிளையும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அசம்பிளி தான் வந்து இந்த மீட்டரு. ஸோ அந்த மீட்டரையும் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணலாம். அது பட் ஆனால் அந்த பேக் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோல்டு மாதிரி தெரியும். பட் அதுவும் ரிமூவபிள் தான். நீங்கள் ரிமூவ் பண்ணுற ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் ஸ்க்ரூஸையும் நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஸ்க்ரூஸும் ஸ்பெசிஃபிக் அந்த பிளேஸ்க்காக மட்டும் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ண அப்புறம் நீங்கள் தாராளமாக வந்து அந்த ஸ்பீடோமீட்டரை வந்து எடுத்துக்கலாம். கையில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணதுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்ப்ரிங்கு நம்ம வந்து ட்ரிப்பு போகிறத வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, ஜீரோன்ற மாதிரி. ஸோ அதை வந்து ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக வந்து துரு பிடிச்சிருந்தது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி தான் வந்து கழுவுவோம், இல்லை வந்து பக்கெட்டில் எடுத்து தண்ணி ஊற்றி கழுவுவோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இங்கே அந்த ஸ்ப்ரிங்கில் போய்ட்டு எல்லாம் வந்து தண்ணி நிரம்புறது, அப்புறம் அந்த டஸ்ட்டு, இதனால் என்னாச்சுன்னா அதுக்குள்ளே வந்து துரு பிடிச்சிருக்கு. ஸோ மேபி இதுதான் ப்ராப்ளமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் மீட்டருக்குள்ளே 2 மெயினான டீத் வீல்ஸ் இருக்குது. அதுதான் வந்து ஃப்ரண்ட் வீலையும் அப்புறம் வந்து இந்த ஸ்பீடோமீட்டரையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணுற மாதிரி கனெக்ஷன் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து அதில் வந்து மெயினான ஒரு ஃபர்ஸ்ட் வீல் வந்து டீத் வீல் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. இங்கே பார்த்ததை நான் காட்டிகிட்டு பாருங்கள். இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டீத் வீலில் வந்து ஒரு பல்லு வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அது கம்ப்ளீட்டாக வந்து உடஞ்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து இது எப்படி உடஞ்சதுன்னு அனலைஸ் பண்ணும்போது தான் என்னால் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இந்த ஃபஸ்ட்டு டீத் வீலில் வந்து ஸ்டக்காக இருக்குது. பட் ஆனால் செகண்ட் லாங் டீத் வீலில் வந்து கண்டினியூ ரன்னிங்கில் இருந்திருக்கு. ஸோ அது ரன்னிங்கில் இருக்கும்போது என்னென்னா அந்த ஒரு இடத்துல ஸ்டக்கான டீத்தை மட்டும் என்ன பண்ணியிருக்கு, கம்ப்ளீட்டாக உடச்சி அந்த இடத்துல வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து என்னாச்சுன்னா வந்து நம்ம ஸ்பீடோமீட்டரும் ஒர்க் ஆகாமல் இருந்தது. ஸோ நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடஞ்ச இடத்துல வந்து சின்னதாக வந்து ஒரு மெட்டலில் வந்து சால்ட்ரிங் பண்ணி ஹீட் பண்ணி அந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து என்னாச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த வீல் ஃபர்ஸ்ட் வீலும் செகண்ட் டீத் வீலும் வந்து ஜாயிண்ட் ஆகி அது ரெண்டுமே வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கான மெயினான இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. சால்வ் பண்ணிவிட்டு நான் வந்து செக் பண்ணேன். ஸோ வீல்ஸ் அண்டு அந்த மீட்ரு வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆன அப்புறம் வந்து எகைன் வந்து மறுபடியும் அந்த மீட்டரை வந்து அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஸ்க்ரூலாம் போட்டு பார்த்தாச்சு. இங்கே பார்த்தா தெரியும். ஸோ அப்புறம் வந்து அந்த கம்ப்ளீட் அசம்பிளையும் வந்து நம்ம ரீஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எப்படி ப்ரீவியஸாக இருந்ததோ அதான் அசம்பிள் பண்ணியாச்சு. அசம்பிள் பண்ணிட்டு ஹெட்லைட்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கழட்டுந்து, அதாவது வந்து கேபிள் ஆகட்டும், இல்லை ஸ்க்ரூ ஆகட்டும், இல்லை வந்து நட்டு போல்ட் ஆகட்டும், ப்ராப்பரான இடத்துல அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அது என்ன ஆகும்னா வந்து நீங்கள் ரன்னிங் பண்ண 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 என்ன ஆகும்னா அது வந்து லூஸ் ஆகும், இல்லை வந்து கீழே விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சவுண்டு வரும்.
ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து நீங்கள் எடுக்கிறத வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அதே போல் வந்து ஹெட்லைட் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணாலும் தாராளமாக இந்த மாதிரி இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான வந்து ப்ராப்பரான லைட்டை நீங்கள் வாங்கணும். ஏன்னா நான் வந்து ஆலோஜன்லேருந்து வந்து எல்இடி போட்டிருக்கேன். ஸோ அது ஓனாக தான் பண்ணேன். ஃபைனலி நம்ம ரிப்பேர் பண்ண ஸ்பீடோமீட்டரை வச்சு நம்ம வந்து மைலேஜ் செக் பண்ணலாம் பிளான் பண்ணோம். ஸோ அதனால் வந்து எக்ஸிஸ்டிங் இருக்கிற பெட்ரோல் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிட்டு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு 100 ருபீஸ்க்கான பெட்ரோலை தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து ஆக்சுவலாக வந்து 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 103 ரூபா. பட் நான் வந்து வாங்கினது வந்து ஒரு 100 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து அந்த வாட்டர் கேனில் அவ்வளோதான் ஃபில் ஆச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட் கேல்குலேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்து இந்த 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கினேன். ஒரு 1 லிட்டர் கேனில் வாங்கியிருந்தேன். அது ஆக்சுவலாக 1 லிட்டர் கூட கிடையாது. ஸோ நம்ம என்ன வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு ஸோ எவ்ரி 10 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து பிஃபோர் ஸ்டார்ட் கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ணிட்டோம் ட்ரிப் மீட்டரை. எவ்ரி 10 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர் 20 30 40 50 இந்த மாதிரி வந்து பெட்ரோல் மைலேஜை வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இந்த டெஸ்டிங் வந்து நான் வந்து கேப்சர் பண்ணது வந்து ஹைவேலையும் அப்புறம் வந்து லோக்கல் மார்க்கெட் பிளேசஸ்ஸு அப்புறம் வந்து டிராஃபிக் உள்ள இடத்துலலாம் வந்து செக் பண்ணேன். ஏன்னா வந்து நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்குலாம் செக் பண்ணலாம். பட் அந்தளவுக்கு வந்து நமக்கு மைலேஜினுடைய வேல்யூ கிடைக்காது. அதே போல் நீங்கள் வந்து லோக்கல்லையும் வந்து டிராஃபிக்கில் இல்லை வந்து ஒன் வேல அந்த மாதிரி போனாலும் கூட வந்து உங்களுக்கு ப்ராப்பராக மைலேஜ் உங்களால் சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுமே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் அந்த அப்ராக்சிமேட்டாக இல்லை அக்யூரேட்டாக நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ நான் ஃபைனலாக வந்து செக் பண்ணிவிட்டு ஸோ என்னுடைய வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணது வந்து பெட்ரோல் பங்கு தான் போய் ஸ்டாப் ஆச்சு. அதுவும் அங்கங்கே ஸ்டாப் பண்ணி பெட்ரோல் எல்லாம் காலி பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தினேன். ஸோ ஃபைனலாக நம்ம கிடைச்ச அந்த 100 ரூபாய்க்கு போட்ட பெட்ரோலில் கிடைச்சது வந்து 58 கிலோமீட்டர். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து ஒரு லிட்டர் போட்டிருந்தோம்னா மேபி நமக்கு 59 ஆர் 60 கிடச்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னுடைய வெஹிக்கிளினுடைய மைலேஜ் ஃபார் 1 லிட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு என்னென்னா வந்து ஹாப்பி தான். பிகாஸ் ஒரு 59 டு 60 கிலோமீட்டர் வந்து நமக்கு மைலேஜ் கிடைக்குது. அதே போல் வந்து உங்கள் வெஹிக்கிளில் நீங்கள் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ட்வைஸோ வந்து நீங்கள் வந்து பேட்ரி அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்க. என்ன ரீசனாக வந்து நீங்கள் வந்து வாட்டர் வாஷ் பண்ணலாம், இல்லைனா வந்து மழையில் விடலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பேட்ரி டெர்மினல்ஸில் வந்து ஃபங்கஸ் இல்லைனா வந்து ஒரு மாதிரி உப்பு பூத்து மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ நீங்கள் அப்பப்போ செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கான வந்து இந்த செல்ஃப் ஸ்டார்ட் ஆகட்டும், லைட் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயம் வந்து எந்த விதமான ப்ராப்ளம் வராது. ஸோ அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் வந்து நீங்கள் என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் என்ஜின் ஆயில் மாற்றும்போது லோக்கல் ஷாப்பில் போய் மாற்றும்போது அவங்கக்கிட்ட என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை தான் கொடுத்து பண்ணுவாங்க. அதுக்காக வந்து அதுவும் தப்புன்னு மீன் டேமேஜ் ஆகும் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் உங்களுடைய வெஹிக்கிளுக்கு எந்த மாதிரி வேல்யூ இல்லை வந்து எந்த மாதிரி ஆயில் தேவைப்படுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்களே வந்து ஒரு ஒரு ஜென்யூனான வந்து ஆயில் வாங்கிட்ட வந்து நீங்கள் கூட வீட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பெட்டராக இருக்கும். என்ன ரீசன் சொன்னீங்கன்னா மோஸ்ட்லி கடைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆயில் ஓல்டு ஆயிலை வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நின்றுடும். பட் நீங்கள் வீட்டில் மாற்றும் போது அந்த என்ஜின் ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் போடுவீங்க. ஸோ அதான் வந்து நம்ம நார்மலாக பார்க்குறது. ஸோ நம்ம வெஹிக்கிளில் என்னென்ன விஷயம் நம்ம பண்ணுறோமோ அதை நம்ம ரெகுலராக பண்ணோம்னாலே வந்து நம்ம வெஹிக்கிளுடைய லைஃப் வந்து நல்லபடியாக கிடைக்கும். அண்ட் உங்களுடைய வெஹிக்கிளை பற்றி நீங்கள் மேக்ஸிமம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். மெக்கானிக்கல் தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதான விஷயம். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஷேர் பண்ணிவிடுங்க.